இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சோனி ப்ளூடூத் ஹெட்செட் பார்க்க போகிறோம். அதோட மாடல் நம்பர் வந்து CH510 என்ற மாடல் நம்பர். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பார்த்துட்டு அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தது. இதை வந்து அவன் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டான். ஸோ நம்ம ரிட்டன் ஒரு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கொடுப்போம். அவன் இது யூஸ் பண்ணிட்டு தான். ஸோ அவங்ககிட்டையும் இதோட ரிவ்யூ பற்றி கேட்டிருந்தேன். அதையும் நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நம்ம அன்பாக்சிங் பார்ப்போம். மேலே அவங்களோட பிராண்டிங் நேம் போட்டிருக்காங்க சோனி. அதுக்கப்புறம் மாடல் நம்பர் CH510 கொடுத்துருக்காங்க மாடல் நம்பரு. 35 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் 30 ஹவர்ஸ் அவங்க கிளைம் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பின்னாடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் வந்து இந்த ப்ரைஸிங் கிடையாது, இது MRP ப்ரைஸிங் தான். ஸோ இது 3000 கிட்ட வருது. ஃப்ளிப்கார்ட்டில் அவன் ஃப்ரெண்ட் பை பண்ணான். ஸோ இது அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ அவங்க மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்படியே டைப்-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோனை பார்ப்போம். ஸோ ஹெட்ஃபோன் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அவங்க பிராண்டிங் இங்கே சோனி கொடுத்துருக்காங்க, இங்கே சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ரைட், ஸோ இதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பார்த்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இது குஷன்ஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இயர்ஃபோனில் ரொம்ப நேரம் நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணால் கூட ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 1 hour மியூசிக் கேட்டேன். ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் எந்த பெயினும் இல்லை, ஏர் இல்லை. ஸோ ஓவர் ஏர் வருது. அப்புறம் பட்டன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுனு, அப்புறம் பாஸ் அண்ட் ப்ளே. அந்த பவர் பட்டன் தான் பாஸ் அண்ட் ப்ளேவாக ஒர்க் பண்ணுது. அப்புறம் நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு வந்து அந்த வால்யூம் அப் பட்டனு, ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு மைனஸ் அந்த வால்யூம் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. டைப்-C போட்டு அப்புறமா ஒரு மைக் இருக்குது இங்கே மைக்கு. ஸோ கால் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் செக் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் கால் குவாலிட்டி என் ஃப்ரெண்டு சொன்ன வரைக்கும் கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போது அப்படியே இங்கே வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேரிங் லைட். உங்களுக்கு எவ்வளோ பேர் பண்ணும்போது பிளிங்க் ஆகும்ல, ஸோ அந்த லைட் ப்ளூ கலர் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பில்டு வந்து நிஜமாக சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டர்டியான பில்டாக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு. அப்புறம் டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க சொன்னேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் சோனினாலும் எப்பவுமே குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ டைப்-C கேபிள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ சில ஃபோன்ஸ் கூட அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் ஐஆம்ப் சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஸோ இது சூட்டபிள் ஆகாது. பிகாஸ் அவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் சார்ஜிங் அது டேக் எடுக்காது. ஸோ நல்லா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் நம்ம பார்த்தோம். ஸோ மேனுவல் ஃபுல்லாக ஜப்பானீஸில் இருக்குது. ஏன்னா சோனி இது ஜப்பான் தானே. ஸோ இதை நம்ம படித்தாலும் வேஸ்ட்டு தான். பட் ஆனால் இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கினீங்கன்னா இதை மென்ஷன் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தேங்க்யூ. இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்டு இருப்பேன். இதோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதோட பேட்டரி பார்ப்போம். இதில் இருக்கிற பேட்டரி வந்து 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை ஃபுல் பண்ண 4.5 hours ஆகும். ஸோ அதேமாரி மார்னிங் ஏன்னா ரன்னிங் போனோம் அப்படின்ற நேரத்தில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 90 minutes ப்ளே ஆகுது. இதுவும் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் ஒரு 30 to 35 hours கிட்ட வந்து ப்ளே பண்ணி மியூசிக் ப்ளே பண்ணி கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க கிளைம் பண்ணுறது 35 hours கிட்ட. இப்போது இந்த ஹெட்செட்டோட வெயிட்டை பார்த்தாலாம் 132 grams தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு லைட் வெயிட், ரன்னிங் போகிறவங்களுக்கும் இருக்கட்டும், நார்மலாக கேட்குறவங்களுக்கும் இருக்கட்டும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அது இதோட ஸ்டாண்ட் பை டைம் வந்து 200 hours கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனில் எக்கோ கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, அப்படியே நாய்ஸ் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் உங்களுக்கு சாங் கேட்கும் போது. இப்போ நம்ம இதில் சார்ஜிங் போர்ட்டை பற்றி பார்த்தா C டைப் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அதில் கேபிள் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க பாக்ஸ்லேயே. ஸோ அது 20 cm கிட்ட வருது.